வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. உங்களோட பேர் என்ன? ஜூட் பீட்டர். நீ எவ்வளோ காலமாக இவன் சின்ன ஆக்களுக்கு கோச் பண்ணுறேன்? 2-3 கிழமையாக பார்க்குறேன். 2-3 கிழமையா? நீ எங்கே பாடிமீனுக்கு விளையாடுறீங்களோ? பாடிமீன் ஏன் விளையாடுறீங்களா? ஏசிஎல் இன்ஜரி பண்ணதால் டெஸ்ட்டில் இருக்கிறேன். டெஸ்ட்டில் இருக்கிறேன். அப்படியா? எங்கே படிக்குது? சென்ட்ரல் காலேஜுக்கு விளையாடுறீங்களா? இல்லை, விளையாடினான். இப்போ விளையாடுறேன். வயசு விளையாடல. வயசு போயிட்டா? 20 வயசுக்கு மேலே விளையாடலாம். 21 வயசுக்கு மேலே விளையாடலாம். இவங்களை எப்படி உங்களை பொடியங்களை நல்லா பழக்கி எடுக்கிறீங்களா? இவங்க எல்லாம் வடையா வர்றாங்கன்னு எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற ஆக்கள். கொஞ்சம் பேர் அடிச்சு அவங்க தேர்ட் பிளேஸ் உண்டு. தேர்ட் பிளேஸ் அடிச்சான்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு டூர்னமெண்ட் வந்துருக்கு. அதுலேயும் நல்லா விளாடுவாங்க வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் எல்லாம் வர்றாங்க. டைமுக்கு முதல்ல நிற்கிறாங்க. டைமுக்கு முதல்ல நிற்கிறாங்க. டிசிப்ளின் சின்னாக்கள்லானே ஓகேயா இருக்குது. டிசிப்ளின் சின்னாக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. கட்டாயம் அதைத்தான் முக்கியம் தேவையப்பா. இப்போ டிசிப்ளின் தான் முக்கியம் தேவைங்கிற ஊரை பொறுத்தளவுக்கு விளையாடி இப்போ பொறுமை வேணும் கட்டாயம். மற்றது அடுத்தது இப்போ ஒரு 11 பேர் விளையாடுறா, 20 பேர் நின்றா அதில் ரிசர்வுக்கு நிற்கிறதுக்கு அதுகெல்லாம் சொல்லி கொடுக்கணும். முதலாவது ரிசர்வுக்கு நிற்க சில பேருக்கு தெரியும் தானே. அப்போ என்ன நான் விளையாடுறேன், ஒரு நாளும் ப்ராக்டிஸுக்கு வரேன், விளையாடாமல் நிற்கிறேன்னு சொல்லி திறமையும் வேணும். அதுக்கு என்ன அதான் அந்த இப்போ எத்தனை பேர் ப்ராக்டிஸுக்கு வராங்க? 20க்கு மேலே வர்றாங்க. 20க்கு மேலே வராங்க. சரி, கொஞ்சம் ஆக்கள் கூட இதை தான் அடுத்த வருங்கால பாடி மீனுக்கு போவா விளையாட வைப்பீங்களா? நீங்கள் வைக்கத்தானே வைப்பீங்க வேணும். வைப்பேன் உறுதியாக சொல்லணும். வைப்பினா வைக்க மாட்டீரான். வைப்பேன் கொஞ்சம் பெரியராக சொல்லணுமா? அப்போ தான் நீங்கள் என்ன நான் வைக்கத்தராபடியாக சில அவ்வளோ சவுண்ட் கேட்காம இருக்கும். அவங்க கொஞ்சம் பெரியனா கதையுங்க. சரி தம்பி, நீங்கள் இப்போ கோச் பண்ணுறீங்க, நல்ல விஷயம். இவங்கெல்லாம் பிள்ளைகளை நீரும் சந்திரன் இந்த நிலைமையிலையும் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பாராட்டுகள். இப்படி இவங்களை வளர்த்துறங்க. இவங்களை மட்டும் இங்கே இருக்கிற எல்லாம் உலகலையும் கட்டாயம் உள்வாங்கி வேறு சிந்தனை இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் படிப்பிலையும் நல்ல முக்கியமாக எங்களை ஊரில் மாற்றங்கள் வரணும்டாங்க. மாற்றங்களை தான் எதிர்பார்த்துக்கன்னு நாங்கள் இப்போ அடுத்த தலைமுறை வந்து நல்ல ஒரு சமுதாயமாக எங்களுக்கு வளரணுமென்ற நோக்கம்தான் இந்த புலம்பெயர்ந்த மக்கள்கிற நோக்கம். அதுக்காக தான் அவங்க சில நிதிகளை தாராங்கொழிய மற்றது தெரியும் தான். எங்களோட உறவுகளை கைவிடக்கூடாதுன்ற நோக்கத்தில் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. குளிருக்கேன் வெயிலுக்கேன் வந்து உழைக்கிற காசில் கொஞ்சத்தையும் மிச்சம் முடிச்சிங்க. இந்த இந்த மக்கள் இங்கே நிதியை தாரத்துக்கு காரணம் இந்த ஊர் மக்கள் மாறணும். பெருமையான நாமங்கிற குருநகர கட்டாயம் பெருமையான ஒரு ஊராக காட்டணும்ன்றா நோக்கம் எங்களுடைய நோக்கமே. சரி, நன்றியா. அப்போ இவங்களை வளர்த்துறதுக்கு நன்றியா? சரியா? ஓகே சொல்லுயா. என்ன லண்டன்லேருந்து கொஞ்சம் 2-3 அடித்து சொன்னேன். லண்டன்லேருந்து ஒரு ஆள் அடித்து சொன்னது. மற்றது எங்கட இவங்க தலைமுறைகள்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை நாங்கள் ஊக்குவிக்கிறதுல என்ன உருவாக்கி சந்திரன் உங்களையெல்லாம் உருவாக்கினா சந்திரன் தானே இப்போ அடுத்த தலைமுறை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உங்களை அவருக்கு தான் கரெக்டாக நிச்சயம். வழி மற்றது அவனுக்கு வந்து தெரியாத இல்லாதாலும் உலகத்துக்கு இவ்வளோ நின்று செய்கிறேன்னா சின்ன விளையாட்டம் இல்லை. என்ன நிச்சயம் பாராட்டுகள். அவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களையெல்லாம் ஊக்குவிச்ச அவன் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன மேலும் இந்த பிள்ளைகளெல்லாம் இந்த அடுத்த எங்களை வாலிபால் மெச்சராங்க. எங்களை வாலிபால் ஒரு இதோண்டு போடுறோம் பார்த்துனீங்க. நாங்கள் வாலிபால் டூர்னமெண்ட் ஒழிஞ்சாலும் இவங்களை விடாமல் அங்கே வச்சு அதையும் விளையாட விடுங்க. அப்போ வேறு சிந்தனை வரக்கூடாதுன்றா நாங்கள் இப்படியான இதுகளை உருவாக்குறதுக்காக இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயே போயிட்டீங்கன்னா நல்ல விடாமப்பா. அதுக்குள்ளேயும் மற்ற படிப்பும் முக்கியம். படிப்புகளை விடாமல் ஸ்போர்ட்ஸில் என்னண்டா வேறு சிந்தனால் வரக்கூடாதுன்னா எங்களுடைய நோக்கமே ஒழியும். சரியா? அடுத்த தலைமுறையில் இப்போ வந்து கட்டு போகுது விளையாடம் தெரியும் தானே. அப்போ அதுகளை கொஞ்சம் கட்டாயம் இது காணாது. என்ன பிள்ளைகளை கூப்பிட்டு இங்கே எங்களோட ஊரில் இருக்க இப்போ சரியான இவ்வளோ பிள்ளைகள் இருக்கு. என்ன எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி செய்து காட்டினா நல்ல முன்ன இது பழக்கிறோங்க. சரியா? அதெல்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் செய்வேன். இப்போ அதுக்காக தான் இந்த காணொலியை விடுறோமையா. என்ன சொன்னீங்க? சொல்லுங்கள். உதவிகள் கொஞ்சம் தேவையாக இருக்குது. பந்துகள், பூட்ஸுகள், அந்த உதவிகள் கொஞ்சம் தேவை. அதுக்காக தான் இந்த காணொலி எடுத்து போட சொல்லியிருக்கு. யாரும் இதை பார்த்துட்டாவது எங்களை புலம்பெயர்ந்த மக்கள்
சின்ன சின்ன உதவிகளை இப்போ கணக்கில் ஒரு பந்து 5000 வேண்டாம், ஒரு ஆள் 2 பந்து காசு கொடுத்தாலே மெல்ல மெல்லமாக 2 பேர் ஒரு 10 பூட்ஸுக்கு 2 பந்துலான்னு இவ்வளோ பேரும் விளையாட 2 பந்து காணாது தெரியுமா முதல் பையன் விரட்டுக்கையா மையன் கூடிய பந்து கட்டாயம் இப்போ நீங்கள் எத்தனை பந்தை வச்சு விளையாடுறீங்க பாடிமீன் அங்கால? பாடிமீன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பந்தில் தான். அப்போ 4 வந்து உங்களுக்கு காணுமா? காணாதானே? அப்போ உடையிற சாமான் தான், பந்து உடையிற சாமான் தான் எங்களுக்கு கட்டாயம் உண்மையா. சரி, அப்போனா பார்ப்போம், ஏதோ இந்த காணொலியை போடுவோம். அப்புறமே இந்த மக்கள் ஏதோ கட்டாயம் பார்த்தாரண்டா யாராவது செய்ய முன் வந்தால் நாங்கள் செய்தாலும். சரியா? நன்றியா? நன்றி. என்ன வணக்கம் தம்பி, அப்படியா இருக்கிறாய்? இந்த காலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால் உங்களோட சந்திரன் அவர்கள் இந்த டீமை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இளம் அடுத்த வீரர்கள் பாடிமீனுக்கு போகிறதுக்காக இளம் அடுத்த எங்களோட தலைமுறைகள் உண்மையில் நீங்கள் மெச்சோட நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் செய்கிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் லண்டனில் இருந்து ஒரு ஆள் அடித்து சொல்லிச்சது உங்களை ஒரு காணொலி ஒன்று எடுத்து போட சொல்லி, அதனால் இப்போ வந்த நானொலியை மற்றபடி எனக்கு டைமும் இல்லை. சந்திரனம் வந்து அப்போது சொன்னது உங்களை வந்தானே சந்திரனை இதற்கு அடுத்து போட்டு விடுங்க, இளம் அடுத்த வீரர்களை உற்சாகமாக விளையாடுறீங்களா? இப்போ நீங்கள் மற்ற பள்ளிக்கூடத்தை எங்கே படிக்கிறீங்க? எல்லா பள்ளிக்கூடத்திலையும் படிக்கிறீங்களா? மற்றது இந்த குருநாரில் துப்புரவெல்லாம் தெரியும் இல்லை, எப்படி செய்ய விட மாட்டேன். எப்படி செய்கிற நீங்கள் சொல்லு. அள்ளி கடலுக்கு யாருக்கிறீங்க? அப்போ எரிக்காதுங்கடா. அப்போ அதெல்லாம் கட்டி வச்சு இப்போ திரட்டு மையம் ஒன்று இருக்குல்ல அந்த தண்ணி தாய்கிட்ட, அங்கே கொண்டே போடுங்க. அப்போ நீங்கள் இப்போத்திய இளம் பிள்ளைகள் வந்து எல்லாத்துலேயும் நல்ல மாதிரி இருக்கணும். முதல்ல ஆரம்ப பள்ளிக்கூடம் படிப்பிலேருந்து நாங்கள் துப்புரவு பள்ளி இதெல்லாம் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீரராக பெரிய வீரராக வந்து சுலோன் டீம் பிளேயராக போகிறீங்க. இதில் யார் போகிறீங்களோ தெரியலை. வந்தவர் கீதனெல்லாம் போய் வந்தவர் இல்லை. அங்கே நடக்குது பாருங்கள் பெரிய டீம். அதையும் காட்டிட்டு உங்களோட வரேன்னா அங்கே பாருங்கள் எங்களோட பெரிய டீம் ப்ராக்டிஸ் எடுத்துன்னு இருக்குது. அடுத்த பாடிமீன் பெரிய டீம். இப்போ இங்கே வந்து அடுத்த இளம் மக்களை எங்களோட சந்திரன் அவர்கள் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இது வந்த நோக்கம் வந்து என்ன, லண்டன்லேருந்து தாசனனுடைய மகன் அடித்து சொன்னேன் சந்திரனே இந்த எல்லாம் புள்ளால் விளையாடிக்கின்றிருக்கு. அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுங்கள். அவங்களுக்கு சிறிய சிறிய உதவிகள் தேவைப்படுகிறது. அந்த உதவியை வந்து புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட இவர்களாக கேட்பார்கள். அவர்கள கொடுத்து தம்பி சரி சொல்லு, என்னடா அப்போ எப்படி விளையாடுறீங்க? இப்போ கொஞ்ச காலமாக யாரான இருந்தாங்க. இப்போ ஒரு அண்ணா முன் வந்து எங்களுக்கு பழக்கி தர. யார் பழக்கி தர கோச்சா? ஜூட்டா பாடிமீனுக்குள்ள ஜூட். நீங்கள் இப்போ சென்ட் ஜேம்ஸ் பள்ளிக்கூடத்துலேயும் விளையாடுறீங்களா? சென்ட் ஜேம்ஸ் பள்ளிக்கூடம் ஆக்கள் இல்லையா? அப்போ சென்ட் ஜேம்ஸ் பிரின்சிபலும் கேட்டவர் ஒரு கோச் வேணுமெண்டு கேட்டவர். அதுதான் இப்போ உங்களுக்கு இப்போ இந்தியா இதுக்குள்ள பழகித்தார ஜூட்டுண்டு பாடிமீன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோச் பிரச்சனையா என்ன சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன நீக்கப்பா இல்லாட்டி பூட்ஸ் மட்டும்தானா? பூட் சொக்ஸ்கள் உங்களுக்கு இப்போ பத்தாக்குறையாக இருக்கா? சாப்பாடு என்ன சாப்பாடு? என்ன ஒரு நாளைக்கு ஒரே சாப்பாடு வானம் சம்பளம் என்ன ப்ராக்டிஸ் வழியை சாப்பிட்றவங்களா? ப்ராக்டிஸ் வழியை பாலும் சம்பளம் சாப்பிட்றேன். இறைச்சி ரொட்டியும் குழம்பு. சாப்பிடத்தாமனும் கட்டாயம் சாப்பிடத்தானும். அதே டைமில் ஒரு சமூகத்துக்கு நல்லதும் செய்து விளையாட்டையும் ஆர்வமாக முதல் விளையாட்டை ஆர்வமாக எடுத்தால் நீங்கள் வளர்ச்சி அடைய இப்போ புலமே இந்த மக்கள் சில உலகில் இந்த காணொலியை பார்த்து யாராவது உதவி செய்ய விரும்புகிறவங்க செய்வாங்களாப்பா. சரியா? இதை போட சொல்ல முடியாது தான் இதில் வந்து நின்று இந்த காணொலி எடுக்கிறனொழியே இவங்களை எனக்கு வந்து 2-3 பேர் அடித்து சொன்ன காரணத்தை மற்ற சந்திரனம் வந்து என்னோட காலையில் கேட்டுக்கிட்டு அண்ணே இவங்களுக்கு ஒரு
சின்ன ஒரு வீடியோ ஒன்று எடுத்து இந்த புலம்பெயர்ந்த மக்களை போட சொல்லி இவங்களோட வளர்ச்சியை இவங்க அடுத்த தலைமுறைகள் எங்களை அடுத்த பாடி மீனுக்கு வர வேண்டிய பிள்ளையர்கள்லாம் கட்டாயம் நிச்சயமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. புலம்பெயர்ந்த மக்கள் யாருமே என்னென்னா இப்போ நாங்கள் வேலை திட்டத்தை செய்துருக்கோம். சரி தானே கண் கூட பார்க்குறீங்க கணக்கு வேலை திட்டத்தை செய்துருக்கிறபடியாக எங்களால் சுகாதார குழுவோட இதால் செய்துருக்கிறோம். யாராவது இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு சில உதவிகளை செய்ய முன்வரலாம். நீங்கள் அந்த கோரிக்கைகளை வடிவாக ஒவ்வொரு இதெல்லாம் சொல்லுங்களேன். இந்த பூட்ஸ் மட்டும் வண்டியாய் சாப்பாடு உடம்புங்களாய் வேறு என்ன தேவைப்படுது? பந்து. பாடி மீன் வந்து பரவாயில்ல, பொது பந்து தானே, வேணும் தரத்தானே வேணும். உங்களை ஊக்குவிக்கணும்னா தருவா. என்ன வேணும் பந்து வேணும்னா யாராவது 2-3 பந்து 5 பந்து அது வாங்கி தருவாங்க. பார்ப்போம். ஒரு பந்து என்ன விலை இங்கே? ஒரு பந்து 5000 ரூபா. ஒரு பந்து 5000 ரூபா. சரியா, சரி. நானும் முதலாவது உங்களுக்கு ஒரு 2 பந்துக்கு 10,000 ரூபா தந்துட்டு போகிறேன் என்னுடைய சார்பால். சரியா, தந்துட்டு போகிறேன். நீங்கள் முதல் இப்போ நான் இதில் வீடியோவில் சொல்கிறது டக்குன்னு வாய் வந்தபடியாக சொல்லி போட்டேன். அதால் சில பேர் நினைக்கலாம் நான் என்ன பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இல்லை, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக தான் செய்கிறேன் ஒழிய என்னை விளம்பரத்துக்காக செய்யப்படவில்லை. தயவு செய்து தவறுகளை எடுத்துடக்கூடாது. நான் சொல்ல போகிற விஷயத்தை வழியாக்கணும். நான் இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்காக முதல் கட்டமாக ஒரு 10,000 ரூபா கொடுத்து அவங்கள ஊக்கி விடுவோம்னு நோக்கத்திலாம் செய்ய போகிறோம். நீங்கள் இந்த பந்தை எடுத்ததையும் காட்டணும். சரியா, எடுத்து கட்டாயம் கவனமாக பார்க்கணும். பந்து துளைஞ்சிட்டு 2 பந்தை 6 வாங்கி தந்துட்டு மொழியால் அடிக்கக்கூடாது. சரியா, அவ்வளோங்களா? ஒரு புலம்பெயர்ந்த மக்கள் யாராவது கஷ்டப்பட்டு உழைச்சி தர பணத்தில் நாங்கள் கவனமாக அதை கவனிக்கணும். சரியா, சும்மா கண்ட மாதிரி கொண்டு போய் பந்தை எறிஞ்சி போட்டு ஆட்டையும் பந்தண்டு விடக்கூடாது. தேடி எடுக்கணும் துளைஞ்சா. ஓகே, வேறு என்ன சொல்லுங்களேன். அப்பா சாப்பாட்டுக்கு காசு. சரி சந்திரன் உம்மோட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கைக்கிற கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் இப்போ உங்களுக்கு யார் இந்த சாப்பாடு இந்த காசு தராங்க சொல்லணும், வடிவாக சொல்லணும். அக்கா தரோம். அக்கா ஹெல்ப் பண்ணுறதா? மற்றபடி ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு உதவியும் பாரு இல்லையா? அது அப்போத்தான் தந்து. சரி. ஏன்னா இதையும் மறைக்காமல் சந்திரன் செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களை மக்கள் உதவி செய்ய. நாம் எதையும் வெளிப்படைத்தன்மையாகவும் நேர்மையாக நடந்து பாருங்கள். நமக்கு கடவுளை பார்த்து இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறிய தொகையில் வேலை தொடங்கினாங்க. இன்றைக்கு இவ்வளவோ இல்லை, நான் உன்னை ஏன் சொல்கிறேன்னு சிறிய தொகையில் வேலையை தொடங்கினாங்க. இன்றைக்கு எங்கேயோ எங்களை சுவார குழு வளர்ந்துருக்கோம். ஏன்னா எல்லாம் வெளிப்படைத்தன்மை நேர்மையாக செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களை புலம்பெயர்ந்த மக்கள் கைவிட மாட்டாங்க. சரியா, இவங்க சிறியாக்கள்லானே இவங்களை ஊக்கி வைங்க. நல்ல விஷயம். நீங்கள் வந்து ஒரு இல்லாத டைமில் இப்படியான முயற்சியை செய்கிறதுக்கு முதல் பாராட்டு சொல்லணும். ஏன்னா உன்னுடைய உடல்நிலையை பார்க்க உண்மையில் நாங்கள் பெருமைப்பட வேணும் என்றால் நீ சும்மா சாதாரண ஒரு ஆளாக இல்லை. நீ வந்து நீ வளர்த்துக்கு இந்த இளம் பிள்ளைகளை கொண்டாந்து வளர்த்து எடுத்து இந்த பாடை மீனுக்கு கொண்டு விடுறேன்னு சொன்னால் சின்ன விளையாட்டில் உன்னுடைய முயற்சிக்கு முதல் எங்களை நாங்கள் தலைவணங்குறோம்டாப்பா. நல்ல விஷயம் நீ செய்கிற விஷயம். இந்த பிள்ளைகள் அடுத்தது வந்து அடுத்தடுத்த வருஷங்களில் பாடி மீனுக்கு கட்டாயமாக போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஏண்டா பாடி மீன் டீமுக்கு சேர்றது விருப்பம் இருக்கா? சரி. பள்ளிக்கூடத்தில் நல்லா படித்து போட்டு அப்போ எங்கடா சென்ட் ஜேம்ஸ் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் கையோ சொந்தங்க பார்ப்போம். எத்தனை பேர்? நான் 2. என்னத்துக்கா சென்ட் ஜேம்ஸில் படிப்பு குறை வந்து விட்டுட்டிங்களா? 7 பேர். படிப்பு குறை வந்து விட்டுட்டிங்களாடாப்பா எங்கட பள்ளிக்கூடத்தை? சரி பரவாயில்ல. எங்கட பள்ளிக்கூடத்தில் விளையாடுற நீங்களும் அடுத்தடுத்த நாங்கள் அவங்களையும் ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழியை தேடுவோம். கட்டாயம் எங்கட பள்ளிக்கூடத்தில் படிச்சிங்கன்னா எங்கட பள்ளிக்கூடத்தையும் முன்னேற்றணும். சரியா, வேறு என்ன இன்னும் காய்க்கே இருக்காரும் இல்லையா? சரி, இந்த காணொலியை போடுவேன். இந்த காணொலியை முழுமையாக பார்ப்பீங்களா? தெரியுமா என்ன சனலண்டு? பாரிஸ் சந்திரன் அடிங்க. பாரிஸ் சந்திரன் அடிச்சிங்க என்றால் இப்போ சில இன்றைக்கு இரவு வருதோ தெரியல, நாளைக்கு வரும். இன்றைக்கு இரவு வரக்கூடிய மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா, வந்து என்றால் பாரிஸ் சந்திரன் அடிச்சிங்கன்னா கூட எல்லாத்த முகத்தையும் டிவியில் இந்த
பார்ப்பீங்க சரியா. இந்த இவ்வளோ பேரையும் இப்போ இவ்வளோ எங்களை புலம்பெயர்ந்த மக்களும் பார்ப்பாங்க. இதில் ஆற்ற சகோதரங்கள் ஆற்ற உறவுகள் இருக்குது. உங்களோட யார் வெளிநாட்டில் எங்களுடைய ஆக்களாறு இருக்குது? கையை சொல்லுங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களாரும் இருக்கா? யார் இருக்குது? ஆ என்ன பேர் அக்காவுக்கு? ஆ முழங்கலையா? ஆ எந்த நாளில் இருக்கிறா? ஃப்ரான்ஸ்லையா? ஃப்ரான்ஸ்லையா? என்ன பேர் சொன்னி? ஃப்ரான்ஸ் எந்த இடம்னு தெரியாதா? தெரியல பேர் முழங்க. அவங்க அவர் கல்யாணம் முடிச்சுட்டா அக்கா? யாரை முடிச்சு? அஸ்வினா? அஸ்வினியா முடிச்சிருக்கலாம். சரியா. ஃப்ரான்ஸில் இருக்கிறான். அப்போ அவை இந்த காணொலியை பார்த்தாண்டா அவையும் சில வேளையில் உங்களுக்கு உதவி செய்ய வரலாம் சரியா. சரி என்ன நன்றிடாப்பா. உங்களோட முயற்சியில் விட்டுறாங்க. சந்திரன் உனக்கு நன்றி. அடுத்தது இந்த இளம் பிள்ளைகள் நல்லா நிச்சயமாக நல்லா விளையாடி மின்னுக்கு வந்து அடுத்த பாடி மின் எங்களை பெரிய உறுப்புக்கு போகணுமென்றதுக்காக வாழ்த்துக்கிறோம். இப்படியே தொடர்ச்சியாக மற்றது கப்படுத்தவங்களா? கப்படுத்தவங்களா? எந்த டூர்னமெண்ட்? உடும்புரா டூர்னமெண்டா? கப்படுத்தனீங்களா? மூன்றாவதா? ஏன் மூணாவது வரையில் ப்ராக்டிஸ் காணாதா? உனக்கு ஏழாக போச்சு. காப்போம் காசும் காப்போம் பாருங்க. இவங்கட கோச் யாரு நிற்கிறாரு? இல்லை கோச் யாரு? கூப்பிட அவனை கூப்பிட கோச் இருக்கா கேட்போம். விளையாடுறாண்ணா? விளையாடிக்கண்ணா நிற்கிறான். எங்கே நிற்கிறேன்? சரியா. டக்குன்னு வர சொல்லுங்க. நான் போகணும் சரியா. உள்ளால கட்டாயம் முயற்சி செய்யுங்க. மற்றது வளர இந்த ஊரில் மாற்றம் பெறணும்டாப்பா. குளப்படிகள் செய்யக்கூடாது. என்ன அடுத்த சமுதாயங்கள் இப்போ பாருங்க. இந்த பெருநாள் நாளில் வந்து ஒரு சந்தியாக பார்க்குறோம் தெரியும் தானே. பாக்ஸை போட்டு உங்களில் வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லேயே குறிக்கோளாக இருந்தீங்கன்னா கட்டாயம் மாற்றம் பெறும் சரியா. வேறு சிந்தனை இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா இந்த போதை வந்து கணக்க பிள்ளைகளாக மக்கள் அநியாயம் போய்கொண்டிருக்கிறாங்க தெரியுமில்ல. இதுகளுக்கு ஈடுபடாமல் இந்த ஸ்போர்ட்ஸுகளுக்கு விளையாட்டுலேயே இதாக கொடுங்க. இப்போ நாங்கள் அங்காலையும் வந்து போர்ச்சாலில் வாலிபால் டூர்னமெண்ட் நடத்த போகிறோம் 10ஆம் தேதி. அப்போ கொஞ்சம் வளர நீங்கள் வாலிபால் டூர்னமெண்ட் நதியில் போய் எங்களை போர்ச்சாலில் வாலிபாலும் விளையாடலாம். அடுத்தது நாங்கள் சில சிறிய பூங்கா சரக்கேட்டால் சின்ன இதுகள் வைப்போம். அது அங்கூட முழு விளையாட்டுலேயும் படிப்பிலையும் இருந்தீங்கன்னா கட்டாயம் நல்லா வருவீங்க சரியா. அதை கவனத்துக்கு எடுக்கணும் சரியா. இப்போ புலம்பெயர்ந்த மக்கள் சில உதவி செய்கிற நோக்கம் வந்து என்னென்று சொன்னால் இந்த தலைமுறை நல்லா மாறணுமென்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மாற்றம் பெறணுமென்று எங்கள் ஆக்கள் மாற்றம் குறைவு முந்தி இருந்தாங்க. இப்போ நல்ல மாற்றம். இந்த குப்பைகளையெல்லாம் கண்டடத்தை வீசாமல் படிப்புகளில் சிந்தனை எடுத்து விளையாடலையும் சிந்தனை எடுத்தீங்கன்னா சரி என்ன சரியா. ஓகேடாப்பா சரியா. நன்றி என்ன இல்லை உங்களோட காய்ச்சல் நன்றி. எனக்கு லண்டன்லேருந்து தாசன் என்ற மகன் எனக்கு இந்த காணொலியை எடுத்து போடுங்கன்னு சொன்ன காரணத்தால் வந்தேன். மற்ற சந்திரன் நம்ம என்னோட காய்ச்சோடைய நன்றி. உங்களை சந்தித்தது நன்றி. அடுத்ததுங்கிற அடுத்த பெரிய டீம் அங்கே நிற்கிற அவங்களோடையும் கொஞ்சம் எடுத்து போட்டு விட்றோம் பாருங்கள். ஓகே நன்றியா. இல்லை அப்படியே ஒரு போட்டோ எடுத்து விடுவோம். சந்திரன் இங்கே நீ வந்து நின்றுறாப்பா ஒரு ஓட்டு தான் நீங்களும் போய் நின்றுங்களா போதா. சந்திரன் நடுவா. சரி சந்திரனுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இந்த நேரம் உனக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஏனென்றால் நம்முடைய உடல்நிலையை பொறுத்து எங்களை ஊரில் எவ்வளோ மாற்றத்தை கொண்டாந்து இன்றைக்கு நீ தான் கனவேரை கொண்டு போய் பாடமிக்க போட்டுருக்கிறாய். மிக்க நன்றி. உனக்கு வாழ்த்துக்கள். இந்த நீ இவங்களை கட்டுப்பாடாக வளர்க்கப்பார் சரியா. அங்கேயே போகாமல் வளர்த்து நல்ல மாதிரி கொண்டு வைப்பார் சரியா. ஓகே நன்றியா. நன்றி. இங்கே பாருங்கள் எங்களோட பாடி மீன் பெரிய டீம் இதில் ப்ராக்டிஸ் செய்து நிற்கிறார்கள். இதில் வந்த இடத்துல இவளை உங்களுக்கு காட்டிட்டு போகிறதுக்கு தான் இவன்
லைட் போட்டு ப்ராக்டிஸ் செய்திருக்கிறார். அங்காலையும் பாருங்கள் விளையாடுறாங்க. சின்னாக்களை ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த காணொலியை முக்கியமாக எடுத்து போகிறோம். இந்த இளம் அடுத்த தலைமுறை கட்டாயமாக எங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கு வரணும் என்ற நோக்கத்திலாம் இந்த காணொலிகளை எடுத்து போகிறோம். உங்களால் விரும்பின நீங்கள் அவங்களுடைய கோரிக்கையை ஒரு சிறிய இதுகளை நாங்கள் எடுத்து எங்களோட ஊரோட நன்மைக்காகத்தான் போடுறோம். அதை கவனத்துக்கிடுங்க. ஊரில் ஒரு அக்கறையும் இதிலையும் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். விரும்பின நீங்கள் யாராவது உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாட்டி நீங்களாகவே இப்படி சந்திரன் இப்படியான ஆக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவங்களும் நடுங்கூட உறவுகள் யாரும் வச்சு இவங்களுக்கு சின்ன கேள்வி வாங்கி அவங்க கேட்ட கோரிக்கை உங்களுக்கு தெரியும். பூட்ஸுகள் சின்ன பந்துகள் அதுகள்லாம் ஒரு பந்து 5000 சொன்னாங்க. தொடர்ச்சியாக இப்படி யாரும் சில பேர் கணக்கை கொடுக்காட்டியும் ஓரளவுக்கு 2 பந்து ஒரு பந்து கொடுத்தும் நீங்கள் ஏன்னா இப்போ எல்லாருமே உதவி செய்கிறீங்க. ஆனால் அப்புறமே இந்த மக்கள்கிட்ட உதவியும் மேலே நிச்சயமாக நன்றி. எல்லாரும் உதவி செய்துருக்கிறீங்க. அதோட இந்த இதுவரை இப்போ கோச் தம்பி கிருஷ்ணன் உங்களோட மொத்த காட்டையா இவர்தான் கிருஷ்ணன் தம்பி மூலமா இவர்தான் எங்களை இப்போ பாடிமீன் கோச்சாக இருக்கிற பாருங்க. சரியா இவர் பாடிமீன் கோச் இப்போ பெரிய டீம் நின்று பழகுது. அங்கால சின்ன டீம் நிற்குது. ஓகே, இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் விடாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக எங்கள் ஊரில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். மாற்றத்தை உருவாக்கின்றிருக்கிறோம். மாற்றம் கட்டாயம் மாறாது இல்லை, மாற்ற வைப்போம், மாற்றிக்கின்றிருக்கிறோம். நீங்களும் ஒத்துழைப்பு செய்தால் எல்லாரும் புலம்பெயர்ந்த மக்களும் இங்கே இருக்கிற மக்களும் இந்த மக்களை ஒரு அளவுக்கு மாற்றி எங்களை ஊரோட பெருமளை நாம் துளைக்கக்கூடாது. இல்லாத அந்தங்கிற அடையாளமே ஒரு பாடிமீன் டீம் அடையாளம். அடுத்தது எங்களை சென்ட் ஜேம்ஸ் மகாவத்தி அளவும் ஒரு அடையாளம் இருக்குது. இப்படியான அடையாளங்களை நாங்கள் துளைக்காமல் கட்டாயமங்களாக உதவிகளை சிறிய உதவிகளை செய்து இந்த மக்களுக்கு எங்களோட மக்களை மாற்றி அமைக்கணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இத்துடன் இதில் விளையாடுறாக்களையும் பாருங்கள். அடுத்த இந்த சிறுவர்கள் இருந்து சாப்பிட்றதுக்கு ஆயத்தமோ தெரியல என்னென்று பார்ப்போம். இந்த சிறுவர்கள் இவர்களை நல்ல வழி காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியே மாற்றம் அடைஞ்சிட்டுன்னா சரி, நல்ல விஷயம். ஓகே, கோச்சை பார்த்துருந்தாங்க. இவன் சிறுவர் கோச்சை அவர் இந்த வரையில், அதால் நானும் டைம் இல்லை எனக்கு. அதால் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன்னா நன்றி.